ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பாப்பா லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் எடுத்தது. 2-3 நாள் வீட்டில எல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாப்பாவும் அழுதுகிட்டே இருக்குது. 2.5 மாதம் கூட இருந்தது. திடீர்னு கிளம்புறது வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. படிக்கிறதுக்காக போய் தான் ஆகணும். நம்மளும் அனுப்பி வச்சு தான் ஆகணும் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு. அதுக்கு தான் இந்த பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா ஃப்ளைட்டில் போகிறதுனால வெயிட் கரெக்டாக எடுத்துன்னு போகணுன்றதுனால வந்து பேக் பண்ணுறது, வெயிட் செக் பண்ணுறது, அதிகமாக இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பொருள் எடுத்து வெளியே வைக்கிறது, இதே மாதிரி எடுக்கிறது வைக்கிறது 2 நாளாக அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃபைனலாக பேக்கிங் பண்ணி ரொம்ப முக்கியமான பொருளை மட்டும் வச்சு பேக் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு கரெக்டாக செக் பண்ணி வெயிட்டெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி நைட்டே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் வந்து பாப்பா கொடுத்தனுப்புறதுக்காக ஆசையாக பொருள் நிறைய வாங்குவேன். ஆனால் கொடுத்தனுப்புனவோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பேக் பண்ணும்போதே பாப்பா வந்து அம்மா இது வேண்டாம் இதை எடுத்துருங்கம்மா, அது வேண்டாம் இதை எடுத்துருங்கம்மா, ஏன்னா வந்து அங்கே போனால் டென்ஷனாக இருக்கும், வெயிட் அதிகமாகிடும், நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன். கடைசியாக பார்த்தா வாங்கின பொருள் எல்லாம் வீட்டில் தான் இருக்கும். நாங்கள் வந்து வெயிட் வந்து வீட்டில் இருக்க வெயிங் ஸ்கேலில் தான் செக் பண்ணுவோம். நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் போய் செக் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் 1 கிலோ 2 கிலோ வந்து அங்கே எக்ஸ்ட்ரா தான் காட்டும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் செக் பண்ணும்போதே ஒரு 3 கிலோ கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வெயிட் வந்து செக் பண்ணி வச்சுருவோம். அங்கே போய் செக் பண்ணும்போது 1 கிலோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா காமிச்சாலும் நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. அந்த வெயிட் என்ன அலவன்ஸ் இருக்கோ அதுக்குள்ளேயே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 மணிக்கு அலாம் வச்சு எழுந்து 4:30 மணிக்கு 1.5 மணி நேரம் முன்னாடி ஏர்போர்ட் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போயே டைம் வந்து 11 ஆகிடுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 4 ஹவர்ஸ் தான் தூங்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது போய் படுத்தா தான் காலையில் எழுந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேக்கிங்லாம் பண்ணிட்டோம். வெயிட்டெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக செட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. நாங்களும் போய் படுக்கிறோம். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், குட் நைட்.